வள்ளலார் முதல் வள்ளல் சார்லஸ் மார்டின் வரை புதுச்சேரி காமராஜர் நகர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ ஜான்குமார் அலுவலகத்தில் தினமும் மதியம் சுமார் 250 பேருக்கு மதிய விருந்து வழங்கப்படுகிறது. சமூக சேவகரும் மார்டின் குழுமத்தின் நிர்வாக இயக்குநருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் இந்த திட்டத்திற்கான முழு செலவையும் ஏற்றுக்கொண்டுள்ளார். இந்த அன்னதான திட்டத்தை ஜோஸ் சார்லஸ் மார்டின் அம்மா லீமா ரோஸ் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். தொடங்கப்பட்ட சில தினங்களிலேயே திட்டம் மாபெரும் வெற்றி பெற்றுள்ளது என ஜான்குமார் எம்எல்ஏ கூறியுள்ளார். 200 ஆண்டுகளுக்கு முன் பிறந்த வள்ளல் ராமலிங்கம் சுவாமி அடிகளார் வடலூரில் ஏற்றி வைத்த அணையா விளக்கு இன்றும் எரிந்து பசியால் எரியும் வயிறுகளை குளிர்வித்து வருகிறது. அதே போல புதுச்சேரியில் உணவு வழங்குவதில் தயால குணமுடன் செயல்படும் சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுடைய வள்ளலார் குணம் அனைவரையும் ஈர்த்துள்ளது. ஜான்குமார் எம்எல்ஏ தினமும் உணவு கூடம் வந்து சமைக்கும் பணிகளில் உதவி புரிந்து பரிமாறுதல் வரை உடனிருந்து அனைவரையும் மேற்பார்வையிட்டு வருகிறார். காப்பிய நாயகி கண்டெடுத்த அமுத சுரபியை போல சமூக சேவகர் பசிப்பினியாற்றி வருகிறார். காமராஜர் மனதில் உதித்த மதிய உணவு திட்டம் போல ஜோஸ் சார்லஸ் பணியாற்றி வருகிறார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடும் வள்ளலார் முகமாக ஜோஸ் சார்லஸ் காமராஜர் நகர் தொகுதிக்கு கிடைத்திருக்கிறார். அவரால் எங்கள் வயிறு குளிர்கிறது. அவருக்கு எங்கள் கோடான கோடி நன்றிகள் என பொதுமக்கள் பாராட்டி வருகின்றனர்.